வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, ஒரு பர்ஃபெக்டான ப்ளவுஸுக்கு பாடியில் எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஆட் ஷூட்டுக்காக வந்திருந்த ஒரு மாடலுக்கு நம்ம ஒரு ப்ளவுஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ அந்த மாடலுக்கு நான் எப்படி அளவெடுத்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான விளக்கத்தையும் கேட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு விஷயம் தெளிவாக புரியும். ஸோ அதனால் வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிகிற மாதிரி புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில், அதுவும் நம்ம லோவாக நெக்கு வைக்கிறோம், ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ரொம்ப டீப்பாக நெக்கு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான அளவுகள் நம்ம எடுக்கணும், அதை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இதை தொடர்ந்து வரப்போகிற கண்டினியூஸான வீடியோஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் பேர் ரீதா. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் தேடினீங்கன்னா கிடைப்பாங்க. ஸோ இவங்க ஒரு ஆட் ஷூட்டுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம இப்போது அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் நம்ம மெஷர் பண்ணிட்டு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இவங்களுக்கு இடுப்பினுடைய இறக்கம் எடுக்கிறேன். ஷோல்டரினுடைய ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் நார்மலாக ப்ளவுஸ் போடுறப்ப இருக்கிற, நீங்கள் எவ்வளோ குட்டியாக ஷோல்டர் வச்சாலும் சரி, ப்ளவுஸினுடைய ஷோல்டர் வச்சாலும் சரி, ஆனால் நீங்கள் அளவு எடுக்கும்போது ப்ளவுஸினுடைய இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு இடுப்பு இறக்கம் முடிஞ்ச வரைக்கும் குண்டாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த இடுப்பினுடைய அந்த சதை பகுதியை கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் இடுப்பு இறக்கத்தை எடுத்திங்கன்னா ப்ளவுஸினுடைய பர்ஃபெக்ஷன் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இவங்களுக்கு நான் ஒரு 13.5 இன்ச் அந்த மாதிரி நான் மெஷர் பண்ணி அளவு எடுத்திருந்தேன். அது அவங்களுக்கு சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அந்த அளவு எடுத்திருக்கேன். பேக் நெக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல டீப் நெக்கு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க மாடல் அப்படிங்கிறதுனால சாரீ கட்டிட்டு நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் நிறைய போட்டு ஷூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக யூஸ்வலாகவே தெரியும் உங்களுக்கு மாடல்னால் அவங்க டீப் நெக்கு சர்வ சாதாரணமாக போடுவாங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு 10.5 இன்ச்சு நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். பின்னாடி கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த பகுதி, அந்த ஹூக்ஸ் போடுற பகுதி, பேக் ஹூக்கு இருந்தால் போதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் ஒரு 10.5 இன்ச் பின்கழுத்து இறக்கம் அவங்களுடைய விருப்பப்படி தான் நான் எடுத்திருக்கேன். அவங்க கூட ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். அவர் அசிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கார். இந்த அளவு வைங்க அந்த அளவு வைங்கன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிகிட்டே இருந்தார். உங்களுக்கு வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா மிரரில் தெரியுவார். அடுத்தது ஸ்லீவினுடைய லென்த் எடுக்கிறேன். நம்ம ஷோல்டர் எலும்பு, நம்ம பாடியும் கையும் ஜாயிண்ட் ஆகிற அந்த ஷோல்டர் எலும்பு இருக்குது பார்த்திங்களா, நம்மளுக்கு யூஸ்வலாக அந்த இடத்துல தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் கரெக்டான ஷோல்டர் அங்கே தான் வரணும்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல இருந்து கையினுடைய இறக்கம் இது கஸ்டமருடைய விருப்பத்தை பொறுத்து எந்த இறக்கம் வேணும்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ இவங்களுக்கு நான் பாகுபலி டைப் ஸ்லீவ் தான் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி எனக்கு இமேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, எங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் வேணும், அதாவது ஓவராலாக நம்மளுக்கு பாகுபலி ஸ்லீவ் டைப் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சாரி கட்டின மாதிரியான ஒரு இமேஜ் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்காக இவங்களுக்கு நான் 10 இன்ச் அளவுக்கு ஸ்லீவினுடைய லென்த் எடுத்திருக்கேன். அந்த லென்த்து எங்கே முடியுதோ, அந்த 10 இன்ச் எங்கே கீழே முடியுதோ அந்த இடத்த சுற்றி இன்ச் டேப்பை சுற்றி வச்சு என்னுடைய 2 ஃபிங்கர் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் அவங்களுக்கு ஸ்லீவினுடைய ரவுண்டு எடுத்தேன். 9.5 இன்ச்சு நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்லீவினுடைய ரவுண்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம்ஹோல் எடுக்க போகிறோம். ஸோ ஆம்ஹோல் எடுக்கிறதுக்காக கையை கொஞ்சம் மேலே தூக்க சொல்லிவிட்டு அவங்கள கேஷுவலாக நிற்க சொல்லிவிட்டு, ரொம்ப அப்படியே ஸ்டிஃபாக வெறப்பாக அந்த மாதிரிலாம் நிற்காமல் ரொம்ப கேஷுவலாக நிற்க சொல்லிவிட்டு, கொஞ்சம் நான் ஃபிட்டிங்காக தான் எப்போவுமே ஆம்ஹோல் அளவு எடுப்பேன். ஏன்னா ஆம்ஹோல் அளவு கரெக்டாக இருந்தால் தான் ப்ளவுஸினுடைய ஃபிட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 2 ஃபிங்கர் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஆம்ஹோலை நல்லா டைட் பண்ணி நான் மெஷர் பண்ணியிருக்கேன். 14 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடுத்தது பைசப், அதாவது அடிக்கை சுற்றளவு எடுத்திருக்கேன். அதே ஆம்ஹோல் ரவுண்டில் எடுத்தோமோ அதே மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அதே மாதிரி ஒரு 2 ஃபிங்கர் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு பைசப் அளவு எடுத்திருக்கேன். இந்த அளவு 11.5 இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எல்லா மெஷர்மெண்ட்டு எடுக்கும்போதும் நான் ஒரு 2 ஃபிங்கர் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு தான் நான் எடுக்கிறேன். அப்படியே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் ரொம்ப டைட் ஆயிரும். நம்ம என்ன தான் ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துனாலும் இந்த மாதிரி விட்டு எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது.
அடுத்தது முக்கியமான அளவு அப்பர் செஸ்ட்டு. ப்ளவுஸுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சரியான ஃபிட்டிங்கில் எவ்வளோ டீப் நெக் வச்சாலும் ஷோல்டர் ஃபால் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டை கண்டிப்பாக எடுக்கணும். ஆம்ஹோல் பகுதியை தூக்க சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி பேக்கில் இன்ச் டேப்பை உள்ளே எடுத்து கரெக்டாக நம்மளுடைய அந்த கப் ஷேப்புக்கு மேலே ரொம்ப டைட்டாக இறுக்கியும் பிடிக்க வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் விட வேண்டாம். சரியான அளவில் 2 ஃபிங்கரை உள்ளே வச்சு எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு வந்து 32 இன்ச் இருக்குது. அடுத்தது மிடில் செஸ்ட்டு, அதிலிருந்து கொஞ்சம் பேக்கில் கீழே இறக்கிக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் வந்து கரெக்டாக நம்மளுடைய நிப்பிள் பாயிண்ட்டை சுற்றி கப் ஷேப்பினுடைய அந்த நிப்பிள் பாயிண்ட்டை சுற்றி இன்ச் டேப் வரணும். 2 ஃபிங்கர் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவு வந்து இவங்களுக்கு 33 இன்ச்சு. 2க்கும் 1 இன்ச்சு தான் வித்தியாசம். அடுத்தது நீங்கள் இடுப்பு இறக்கம் எந்த அளவு வச்சிங்களோ அந்த இடத்த சுற்றியும், அதாவது வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி சுற்றியும் இடுப்பளவு எடுக்கிறதுக்கு இன்ச் டேப்பை சுற்றி 2 ஃபிங்கர் உள்ளே விட்டுட்டு அளந்து பாருங்கள். 26 இன்ச் வந்து இவங்களுக்கு வெயிஸ்ட் ரவுண்டு வந்து எடுத்திருக்கேன். ஸோ எல்லா மெஷர்மெண்ட்டையும் கையோடு வந்து நான் எழுதிக்கிட்டே இருக்கிறேன். அடுத்தது நம்ம எடுக்க போகிறது கப் ஷேப் மெஷர்மெண்ட்டு, ரொம்ப முக்கியமான மெஷர்மெண்ட்டு. ஸோ அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஃபுல் ஷோல்டர், இவங்க கேட்டிருக்கிற டீப் நெக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு தேவைப்படாது தான். இருந்தாலும் நான் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஷோல்டர் மெஷர்மெண்ட்டையும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எடுக்கும்போது லெஃப்ட் சைடில் அந்த எலும்பு, ஷோல்டர் எலும்புலேருந்து ரைட் சைடு ஷோல்டர் எலும்பு வரைக்கும் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி இன்ச் டேப்பை நேராக பிடிச்சி நீங்கள் அளந்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி காலர் நெக்கு, போட் நெக்கு, பேக் நெக்கு வந்து கொஞ்சம் மேலே வைக்கிறீங்க, இல்லை ஃப்ரண்ட் நெக்கை வந்து கொஞ்சம் மேலே வைக்கிறீங்க, அதாவது ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச் வைக்கிறீங்க, 1 இன்ச் வைக்கிறீங்க, அந்த மாதிரி வைக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து தேவைப்படும். மற்றபடி நம்ம நார்மலாக 7 இன்ச்சு 8 இன்ச்சு நெக்கு வைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மெஷர்மெண்ட் வந்து தேவைப்படாது. ஸோ நம்ம இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம எடுத்துட்டோம். கப் ஷேப்பு, ஃப்ரண்ட்டு நெக்கு. இப்போ இவங்க ஃப்ரண்ட்டு நெக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே டீப் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 9 இன்ச்சு டீப் வந்து கேட்குறாங்க. ஷோல்டர் வந்து தின் ஷோல்டர் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போடும்போது அவங்களுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட 1 இன்ச்சு 1.25 இன்ச் அளவுக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் ஷோல்டர் வைக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது கப் ஷேப்புக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக்கு இறக்கம், இடுப்பு இறக்கம் எப்படி எடுத்தோமோ, ஷோல்டர்னுடைய ஹையஸ்ட் பாயிண்டில் எடுத்தோமோ அதே மாதிரி ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து அவங்களுடைய அந்த கப் ஷேப் முடிகிற இடம் வரைக்கும் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் எடுக்கும்போதே உங்களுடைய அந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் 1 இன்ச்சு தான் வித்தியாசம். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இவங்களுக்கு கப் ஷேப்பு அவ்வளோ அதிகமாக எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து இவங்க கம்பல்சரி பேடு வைக்கணும். ஏன்னா அப்போ தான் சாரீ கட்டும்போது அவங்களுக்கு அந்த லுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பேடு வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பேடர் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம். பிரின்சஸ் கட் வச்சு பேடர் ப்ளவுஸ் தைக்க போகிறோம். ஸோ நிப்பிள் பாயிண்ட்டு வந்து கரெக்டாக நம்மளுக்கு விசிபிளாக அவங்க அளவு எடுக்கும்போதே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவங்களுடைய அந்த கப் ஷேப்புக்கு உண்டான மெஷர்மெண்ட் நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் 10 இன்ச்சு, கப் ஷேப் முடிகிற இடம் வந்து 11.5 இன்ச்சு. நம்ம சீம் அலவன்ஸ் எல்லாம் நம்ம கட்டிங் பண்ணும்போது எவ்வளோ வைக்கணும், ஈஸ் அலவன்ஸ் எவ்வளோ தேவைப்படுமா அப்படிங்கிறது எல்லா கேல்குலேஷனும் நம்ம இதை தொடர்ந்து வர்ற வீடியோஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரி ஷோல்டருடைய ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, நானும் மேலே வைப்பாங்கன்னு நினச்சிட்டு வச்சு காமிச்சேன். இல்லை அவங்க வந்து நல்ல டீப் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 9 இன்ச் வந்து நான் நெக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இதை பற்றி யோசித்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இவங்க டீப் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் கட்டிங் எப்படின்னு